மட்டும் தூங்கும். என்ன அங்க போகுது? தூங்குடா கைப்புண்ண. ரொம்ப நாள் ஆச்சுவா ஜாலியா என்ன பண்ற? ஏன் அவனை பயன்படுத்தலாம் இன்னும் ஜாலியா சூப்பர்ப்பா. ஓகேவா பயந்துட்டியா? பயந்துட்டியா? எப்படி பயப்பட்டு இப்பதான் வந்து just 5 minutes தான். பயப்பட்டாங்க நானாச்சு இதை பார்த்தேன். என்ன குடிக்க கூட இல்ல. நீ எப்பவே குடிக்கல. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன்டா அவ்வளோ நகை போடுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த சீரியல்ல எல்லாருமே அவ்வளவு நகை போட்டு இருக்காங்க. எல்லா சீரியலுமே அப்படிதான். ஆமா சீரியல் சரி போகுது வா. அதுக்குள்ள சீரியல் ஆன் பண்ணிட்டீங்களா நீங்க? பாஸ் பண்ணுங்க. நான் தூங்கணும். இப்பதான் நான் தூங்குனேன். வாயடம் கல்யாணம் தூக்கம் வருது. ஏய் இல்ல நான் போக மாட்டேன். என்னடா பண்ணுவே இப்போ? நாங்க போக மாட்டேன்னா என்ன பண்ணுவோம்? நீ பாரு. தூங்க முடியாது. அதெல்லாம் இல்ல. கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு கிளம்பி கிளம்பு கிளம்பு. அடி இப்ப போயிட்டாங்க. இப்ப நிம்மதியா லைட் ஆஃப் பண்ணிட்டு பரோட்டா விட்டு தூங்கலாம். தாத்தா வேற கனவுல வராது. சொல்றாரு என் பழைய வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சொல்றாரு. ஐயோ என்ன பண்றதா? ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் வெளிச்சமா இது வேற சதி பண்ணே. நீ பண்ணோம்டா. தாத்தாவோட பைக்கு அக்காவோட பைக்கு செவன்கெல்லாம் எப்பதான் சைக்கிள் இருப்பாங்களா? போய்தான் பாப்போம். ஐயோ என்ன டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. ரொம்ப மரமமா இருக்கே. வீடே பார்த்தோம்னா ஃபேன் எவ்வளோ தூசி. ஏய் யார் இந்த சார்லி சார்லி விளையாடி இருக்குது? ஐயோ பாயிண்ட் வர எஸ்ல இருக்கே. ரொம்ப மர்மமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. உடனே எங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி கூப்பிடணும். இங்க சரி கால் பண்ணலாம். ஹலோ சொல்ல அர்ஜு. ஹலோ சாமா அர்ஷினியா? சாம் பேசுறேன். ஓ சாமா. இங்க 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 இங்க. ஹலோ அர்ஜுன் are you okay? அர்ஜுன் என்ன தெரியுமா நடக்குது? நான் என்னோட தாத்தா வீட்டுக்கு வந்துக்கிறேன். இங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். ரொம்ப பயமா இருக்கு. என்னோட தாத்தா தான் கனவுல கூப்பிட்டாரு. இந்த பள்ளிய வீட்டுக்கு வா, ரொம்ப நாள் ஆச்சு நீ வந்து அப்படின்னு சொல்ற. இப்ப கூட லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா லொகேஷன் ஷேர் பண்றேன். சீக்கிரம் வாங்க என்னோட வீட்டுக்கு. நீ மட்டும் லொகேஷன் மட்டும் அனுப்புனாங்க. உடனே நாங்க கிளம்பி விடுறோம். ஓகேவா? கேக் அனுப்பு.
பேக்லாம் பக்கம் அப்படின்னா சொல்லி கேட்க லைட் ஆஃப் ஆகுது ஹால்ல எதுவும் சரியா பண்ணல ஒன்றுமே புரியல லொகேஷன் அனுப்புறேன் இந்த வீடியோ இதுதான்ப்பா லொகேஷன் செம்ம பயங்கரமா இருக்கு. ஆமா சரி அர்ஜுன் எங்க இருக்கான்? டோ இங்க பரிசு இங்க தான் இருக்குது அப்ப இந்த ஃப்ளோர்ல தான் சரி அப்ப அர்ஜுன் பயங்கரமா இருக்கே, க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்பா சாமி, ஓ ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வரல. மேக்கப் பண்ணிருப்பாங்களோ? ஏய் என்னாச்சு அர்ஜுன்? ஏன் அவ்வளவு சீக்கிரம் வர சொன்ன? இங்க என்ன தெரியுமா ஆகுது, லைட்ல சடனா ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. என்ன பண்ணணும்னு தெரியல. என் கனவுல நான் தாத்தா பயங்கரமா சொன்னாரு, வீட்டுக்கு வா பழைய வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு நான் வந்தா இங்க யாருமே இல்லை. ரொம்ப பயமா இருக்கு. சத்யா இப்ப எங்களாவது கூப்பிட்டியே, அது எனக்கு சந்தோஷம். ஆனா அன்னைக்கு நான் உங்களை பிராங்க் பண்ணோம், அதனாலதான் திரும்பி எங்களை பிராங்க் பண்றியா? ஏய் இல்ல, உண்மையா சொல்லு, ப்ராமிஸா சொல்லு. உண்மையா வேணா நான் காட்டுறேன். அத ப்ரூவ் பண்ணு பார்க்கலாம். பார்க்கலாம், லைட்ஸ் ஆஃப் ஆனாதான் பார்க்கலாம். நான் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்? நான் ப்ரூவ் பண்றேன். என்னடா ஒண்ணுமே ஆகல. ஏய் ஆமா வெயிட் பண்ணுங்க, நான் வரும்போது தான் இந்த பேய் வேலையே காட்டும். பாத்தீங்களா ஏய் தம்பி என்னடா பிராங்க் பண்ற? பிராங்க் பண்றியா இல்ல ரியலா ரியலா? பிராங்க்ல ரியலா? ஜானு இப்போ நம்புறீங்களா? நான் யாராவது இங்க பிராங்க் நீ யாரா நின்னு இருக்காங்க கிச்சன்ல போய் பண்ண பார்க்கலாம். யாரா நிக்க வச்சாங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றியா? எனக்கு இந்த பால் இந்த வீடு அவ்வளவு பெரிய பங்களா ஆச்சு, இல்ல யாரோ கிளீன் பண்ணுங்க பாரு எவ்வளவு கிளீன் ஆகுது. எவ்வளவு. ஏய் ஆமா, ஏய் ஆமா இன்னொரு கிளீன் யாரோ ஒரு சர்வெண்ட் அதான்டா இருப்பாங்க. ஏய் போடா சும்மா எங்கேயும் பயப்பட்டு வா நம்ம பேர் குரூப் போலாம். எனக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, நான் பாபாய் பெங்களூருக்கே போறேன், நீ அவங்க கூட தாங்க. இது பேயோட வேலையா தான் இருக்கும். நம்பல நீ? அர்ஜுன் ப்ளீஸ் விளையாடாத ப்ளீஸ். விளையாடல, இது பேயோட வேலை. அர்ஜுன் நீ மோட சொன்னல இது பேயோட வேலை தான். ஏய் இது பேர் தான், இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. யாருமே இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்குது. யாரு இருக்காங்க அவங்களுக்கு? இந்த சர்வெண்ட் யாரு? எல்லாம் கிளீனா இருக்கு, இது யாரும் யாரு இருக்காங்க. சர்வெண்ட்? இந்துட்டு வேற எங்கேயாச்சும் வெளில போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கும். இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னமோ இது அவங்க தாத்தா வேலையா தான் இருக்குமான்னு பயமா இருக்கு. ஏய் ஏய் Guys, anyone out there? முடியாதுன்னு சொல்றேன், ஆனா கூட நீங்க பண்றீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளவு வேணா பண்ணி பாருங்க, ஆகாது. உண்மையா மாட்டிக்கணும். என்னால இல்ல இது. நீ தான் இங்க கூட்டிட்டு வந்த அர்ஜுன். நான் ஒன்னும் கூட்டிட்டு வரல. வேற இன்னொரு பெரிய கவலையா இருக்கு. என்ன லாக் ஆயிருக்கு, சாப்பாடு எடுத்துட்டு இருக்கோம். ஏய் தின்றதே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடா? இங்க நம்ம உயிருக்கு பிரச்சனை இருக்கு. உயிர் போராடிட்டு இருக்கோம், சாப்பாடு தான் சாப்பாடு தான் உயிர். பைத்தியமா நீங்க ரெண்டு பேரும்? உடம்பினாலே போதும், உயிர் இருக்கும். தண்ணி குடிச்ச ஒண்ணும் வேண்டாம், தண்ணி எடுத்து வந்திருக்கேன் தானே 2 லிட்டரு. கடவுளே. ஏய் எங்க போற? நான் இங்க போறேன். அது சின்னதா போவாங்க. சாப்பாடு 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 24 மணி சாப்பாடு. எரும சாப்பாடு என்னதான் ஆகுதோ. ஏய் ஓ பேய் போங்கோ. பயப்பூச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நானே பேயில பயமா நீ என்ன பார்த்து பயப்படுற? பேய் போங்கோ பேய் போங்கோ பேய் போங்கோ பேய் போங்கோ பேய் போங்கோ பேய் போங்கோ
தெரியல. நீங்க தாத்தா தான் சும்மா போட்டு பார்க்கலாமா? என்னாச்சுடா? தாத்தா தெரியாது. ஏம்மா? தாத்தாவா? ஏய், இன்னும் பிராங்க் போட்டிருந்தா? தாத்தா தெரியாது. எல்லாருக்கும் தெரியாது. பாருங்க. தெரியாது. டின்னருக்கு பிரியாணியா? ஏய் தீனி முட்டை பாய் நான் பார்க்கறேன். தாத்தா தெரியாமா? ஐயோ தாத்தா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அது நம்ம தாத்தா தானே. எதுவும் பண்ண மாட்டோம். அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. நம்ம தாத்தா. கண்ணாடி கலர் மாறுது. ப்ரௌன் கலர் ஆகுது. சும்மா தொட்டு பார்த்தா போட்டு பாருடா. ஐயோ பேய். சும்மா இருங்க. பேய் நிஜமா வந்து போகுதுடா. தாத்தா தாத்தா நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? ஏன் வீடா நான் எங்க இல்லாம எங்கடா இருப்பேன்? நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டா. வீட்டுல 550 கோடி மதிப்பு தங்க நகை நிறைய பணம் கொட்டி இருக்கு. 550 கோடியா? 550 கோடியா? ஆமாங்க. ஆமா 550 கோடின்னு தான் சொன்னாங்களா அவன் தாத்தா. அவன் சொல்றானே அது இவனுக்கு கிடைக்க போகுது. அது எங்க இருக்கு கேளு உங்க தாத்தா கிட்ட. இருங்க எங்க தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்டுபிடிச்சினோடா பேராண்டி. நிறைய தடங்கள் இருக்குடா பேராண்டி. அதை தாண்டி தான் நீ எடுக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா பேராண்டி. அதை கண்டுபிடிச்சிட்டா பேராண்டி. தாத்தா எங்க போறீங்க தாத்தா? தாத்தா என்னாச்சு? தாத்தா காணாம போயிட்டாரு. கூட நான் பாக்குறேன். தாத்தா எங்கவே காணுமே. அந்த 550 கோடி நானே சைலண்டா எடுத்துக்கிட்டு போலாம்ல. கோடி கிடைச்சா நல்லா இருக்கும். சி 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 நம்ம ஏன் அர்ஜுன் காசுக்கு ஆசைப்படணும்? அர்ஜுன் கிடைச்சா நல்லா இருக்கும். கோடியா? கண்ணா லட்டு தின்ன ஆசையோ? சூஃபியா? ஹாய், யார் நீங்க? அர்ஜுன். ஐயா நீங்க பேய். என்ன பேய்? நான் நல்ல பேய். இங்க என்ன நடக்குது? அர்ஜுன் உட்காரு. எப்படி இருக்க நீ? என்ன பார்த்தால பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க எனக்கு தெரியல. அங்க உட்காந்துக்கு போய் போய் பயந்துட்டு என்ன பயந்து யாரு? ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எங்களை விட்டுருங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் பயப்படுறீங்களா? ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி. என்ன பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா தெரியுது? அக்க பாரு மூஞ்சி கல்லமாவெல்லாம் போட்டுருக்கேன். நான் நல்ல கைதான். கல்லம்மாவா? லிப்ஸ்டிக் போடும்போது லைட்டா எங்க பூசிக்கிச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? ஆண்டி ப்ளீஸ். அப்போ அது ரத்தம் இல்லையா? ரத்தம் இல்ல. அப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? பேய் தான். ஆனா நல்ல பேய் தான் நானு. உங்களை பார்த்தா நல்ல பேய் மாதிரியே தெரியல. பயமா இருக்கு. ப்ளீஸ் ஆண்டி விட்டுருங்க. சரி வாங்க, நான் என்னோட ஃபிளாஷ்பேக் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்க ஆண்டி. உட்காரலாம் ஆண்டி. நாங்க இங்கேயும் உட்காந்துக்கிறோம். ஆன்ட்டின்னு சொன்னாதான் சொல்லிடுவேன்ல. சரி ஓகே அக்கா. சரிங்க அக்கா. நான் சொல்றேன். அக்கா பயமா இருக்குக்கா. உட்காரு உட்காரு வா. அர்ஜுன் வா என் பக்கத்துல உட்காரு வா. ஆண்டி ஐ மீன் அக்கா சின்ன வாழைப்பழம் அப்போ வந்து பாத்துக்கிறோம். எடுத்துக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தான்.
கடவுளே இதெல்லாம் சூரிய சாப்பாடுலயே இருக்குது. சரி அப்படியே எனக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு வா. அப்படியே எனக்கு ஒரு வாழைப்பழம். அப்படியே எனக்கு உட்காந்து நீங்க நான்வெஜ் நீங்க வெஜிடேரியனா? எல்லாம் சாப்பிடுவேன். நீ எல்லாம் சாப்பிடுறியா? அப்போ உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். என்ன நல்லா சமைப்பேன். ஆனா நான் சமைக்கும் போதுலாம் பல்லி கட்டம்ஸ்லாம் உள்ள வந்து ஊந்துரும். அது ஏன்னு தெரியும். சமைச்சு வச்சிருக்க வேலை வேணாம். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க நன்றிக்கு அளவே இல்லை. வேண்டாம் விடுறது. சரி நீங்களாம் சாப்பிடுங்க. நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பியா? அது திணி பண்டாரம். நான் என்னோட ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இவங்க கொல்லு தாத்தாவோட 550 கோடி பிளஸ் நகை இருக்கு, அதை எடுக்க தான் வந்தோம். நீ போய் பார்ப்போம். அக்கா சோஃபியா ஏஞ்சிக்கல. இது டார்ச் எடுக்கலாம். இங்க ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. ஆமா இந்த வழி நான் எடுத்துக்கிறேன். பின்னாடி இவ்வளோ காசு. Guys, let's party. காசு இங்க பாரு 24 கேரட் டைமண்ட் பிரீஃப்ல இவ்வளோ காசு. இவ்வளோ தங்கமா இருக்கு. இதோ சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தான் இந்த காசு கிடைக்கணும். இவங்களுக்கு தெரியாம நான் போய் பிஏ எழுப்பியாச்சு ஆகணும். எப்படியாச்சு அக்கா சோஃபி கப்பல் நல்ல வேலை கிடைச்சிச்சு. அந்த பாக்ஸ் 550 கோடி ஆச்சுடா. அது வைங்க, கீழே வைங்க. போனி எனக்கு கொடுத்துதான் ஆகணும். இல்ல எனக்கு கொடுத்துதான் ஆகணும். அந்த ஹோலி வாட்டர் ஒண்ணே தெரி. என்னப்பா காணோம்? ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? அந்த பேய் செத்துச்சே இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது மாய மாட்டாம போச்சு. அச்சு நீங்க கேள. ஹோலி வாட்டர் வந்து என்ன தெரியுமா, அது ரொம்ப அமானுஷ்யமான வாட்டர். அது பேய் மேல ஒரு டிராப் பட்டாலே இறந்துருவாங்க. சரியா? ஆனா எனக்கு ஒரு டவுட். எனக்கு தெரியாம இந்த வீட்டு உங்களுக்கு பத்தி தெரியாது. அப்ப எப்படி இந்த ஹோலி வாட்டர் எல்லாம் வாங்கினா? அர்ஜுன் ஃபோன் பண்ணால, அப்ப நம்ம லக்கேஜ் பேக் பண்ணும்போது நான் எங்கேயும் வழி போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமா. அப்ப நான் ஃபாதர் கிட்ட போய் இந்த ஹோலி வாட்டர் வாங்கி வந்தேன். ஆனா உனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க நீ பிராங்க் பண்றேன்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரியலா இருந்துச்சுன்னா தெரியும். அர்ஜுன் அது ரியலா இருந்துச்சுன்னா என் போன்ல பேய் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுதுன்னு தானே சொன்னேன். உங்க தாத்தா கனவுல வராங்கன்னு சொன்னேன். உண்மைதானே? அவங்க தாத்தா வந்தாங்கன்னா அவங்க தாத்தா அந்த ஹோலி வாட்டர்ல இருந்து அவங்க சாவடிக்கலாம்ல. அதுக்குதான் ஃபாதர் கிட்ட இருந்து ஹோலி வாட்டர். ஹர்ஷினிக்கே தெரியாம தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அர்ஜுன். சரி ஓகே, இப்போ நம்ம எங்க போலாம்? எந்த ட்ரிப்புக்கு போலாம்? ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன ட்ரிப் போலாம்? எனக்கு ஒரு ஐடியா. ஊட்டி. ஊட்டி வேண்டாம், கொடைக்கானல் கூட போலாமா? அதுக்கு மஞ்சள் பாய்ஸ் அந்த குளிக்குள்ள அது என்னையே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துலயே காமிச்சிட்டாங்களா? அப்ப நிஜமா க்ளோஸ் தான் ஆயிருக்கும். நிஜமா அதுக்குள்ள போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா உள்ள போக மாட்டாங்க. ஜம்ப் பண்ணி தான் போகணும். வேற வழி இருக்கா? ஓகே ஓகே, சரி வாங்க பேக் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க. வாங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஓகே வாங்க போலாம். எப்படியோ நம்ம லக்கேஜ் ஒண்ணு கூட யூஸ் பண்ணி ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சோம். ஆனா நம்ம தாத்தா தானே இவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. காசெல்லாம் எடுக்க அவர் தானே சொன்னாரு. நம்ம இந்த கண்ணாடி கூட எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடா, அதையும் கேக்குற. நீ நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோ. வேணா நம்ம போட்டு பார்க்கலாமா தாத்தா என்ன சொல்றாருன்னு? உட்காரு. தாத்தா
தாத்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அந்த அந்த க்ரோரெல்லாம் எடுத்துட்டோம் தாத்தா. இப்போ உங்களுக்கு ஹாப்பியா தாத்தா? அப்படியே பேசிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆட்டோ குணாதே யோ யோ எந்தன் காதல் என்னவென்று சொல்லாத